ஹாய்டா ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம யாரோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா தயாங்கோடது தான். த டைட்டில் இஸ் மை டென்டிஸ்ட். ஓகே, எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் ஒரு கிளினிக்கில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் ஃபேஸ்லாம் வந்துட்டு ஸ்வெட் ஆகுது. நீங்கள் உங்கள் கையை வந்துட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அமுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அது ஒரு மாதிரி பதட்டத்தில் நர்வஸ்லாம் ஒரு மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு கையும் பிடிச்சி அமுத்திட்டு, ஜாக்சனா நான் என்னோடய ஃபோனை வெளிலையே விட்டு வந்துட்டேன் போல், வா 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 எந்திரி போகலாம். ஏய், அப்போ உன் கையில் இருக்கிறது என்னடி? ஒழுக்கமா உட்காரு. ஐயோ, இவன் வேற புரிஞ்சுக்க மாட்டான். டே ஜாக்சனா, எனக்கு பயமாக இருக்குது, நான் வரல, நம்ம போகலாம், வா எந்திடு. உன் பல்ல பாருடி, சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபுல்லாக பூச்சி பல்லாக வச்சுருக்க. அப்புறம் வந்து அம்மா பல் வலிக்குது அப்படின்னு சொல்கிறது. ஒழுக்கமாக உட்காரு. இன்றைக்கி என்ன நடந்தாலும் நான் டென்ட்டில் பார்க்காம வரப்போகிறது இல்லை. ஐயோ, இவன் வேறு சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அழுகிறான். அம்மா நான் போகட்டம்மா, ப்ளீச்சும்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் இனிமேல் நான் கேட்குறேடா போகல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். உங்களுக்கு அப்படியே பீதி கிளம்புது. அப்போது இங்கே பாருடா கண்ணா, இப்போ உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு போகும்போது அம்மா உனக்கு சாக்கி பொம்மை எல்லாம் வாங்கி தரேன். இப்போ உள்ளே போய் செக் பண்ணிக்கிறியா கண்ணா? உண்மையாவா? உண்மையாக தான். இப்போ நீ சமத்தா உள்ளே போய் செக் பண்ணிக்கிட்டேன்னா அம்மா கண்டிப்பாக போகும்போது இதெல்லாம் வாங்கி தருவேன். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சி உள்ளே போகிறான். உள்ளே போன கொஞ்ச நேரத்துலையே ஒரு பெரிய சவுண்டு, அம்மா என்னை கூட்டிகிட்டு போங்க, இவங்க என்னென்னவோ கையில் வச்சுருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குவா. அட் த சேம் டைம் இன்னொரு ரூமில் இருந்து, ஒயன் உங்களோட டர்ன் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான், மனசே உடஞ்சிருச்சு. இந்த பக்கம் இந்த குழந்த கத்துற சவுண்டு வேறு உங்களுக்கு இன்னும் ஸ்டில் கேட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் எழுந்து நின்றுருந்துருப்பீங்க. சடனாக அங்கே இரும்பு சேர்லாம் இருக்கும்ல, அதை ஹக் பண்ணி அப்படியே உட்காந்துட்டீங்க. நான் வரல ஜாக்கு, நான் வரமாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டு. இனிமேல் என் லைஃப்பில் சாக்லேட்டே நான் மறந்துடுறேன், ப்ளீஸ் தான் என்னை விட்டு ப்ளீஸ். நீ இப்படி தான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிற, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த டைம் உன்னோட பேச்சு நான் கேட்குறதா இல்லை, நம்ம டாக்டரை பார்த்துட்டு தான் வெளில போகிறோம். டே ஜாக்கு, உனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அடிக்குது, வயிறு வேற வலிக்குது, என்னென்னமோ ஆகுது. நம்ம வேணா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரலாமா? என்ன வலிச்சாலும் பரவாயில்ல ஒயன், நீ வந்து டாக்டரை பார்த்துட்டு தான் போகணும். இந்த டைம் உன்னோட பேச்சு நான் கேட்க போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிடுறான். நீங்கள் காலெல்லாம் ஆட்டுறீங்க, உங்களோட கையை வச்சு அவனோட பேக்லேயே அடின்னு அடிக்கிறீங்க. பட் அவன் எதுவுமே ஸ்டாப் பண்ணல. டைரெக்டாக அந்த ரூம்குள்ளே போயிட்டு ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் அப்படியே உங்களை உட்கார வைக்கிறான். இப்போ ஒரு நர்ஸ் வந்து, எஸ்கியூஸ் மீ சார், இங்கே பேஷண்ட் மட்டும்தான் அலோட், நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே, நான் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் நகர்ந்து போகிறான். அப்போ நீங்கள் சடனாக அவனோட கையை பிடிச்சிட்டு, ஜாக்கு போகாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீயும் இங்கேயே இரு. ஏ ஒயன், இன்னும் நீ என்ன குழந்தையா? ஒழுக்கமாக டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வெளில வர வழியப்பாரு. தப்பிச்சு கிப்பிச்சு ஓடலான்னு நினச்சேன்னா எங்கே ஓடினாலும் அங்கேயே பிடிச்சி காலை உடச்சி போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே வெளில போகிறான். நீங்கள் அப்படியே ரொம்ப பயத்தில் ஹேண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நர்வஸாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது டாக்டர் வந்துட்டு, இங்கே வந்து உட்காரு. நான் ஏன் அங்கே உட்காரணும்? எஸ்கியூஸ் மீ, ஐம் அ டாக்டர், ஸோ வாட் கேன் ஐ டூ? உங்களை பார்த்து அப்படியே அவன் ஒரே ஒரு முறை தான் முறைக்கிறான். நீங்கள் அப்படியே கப்பு சிப்புன்னு போய் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டீங்க. என்ன பிரச்சனை, என்னாச்சு உங்களுக்கு? என் லைஃப்பில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா டாக்டர்? எஸ்கியூஸ் மீ, நான் உங்கள் பல்லில் கேட்டேன். பல்லுலையா? அது சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு பூச்சி பல்லாக வந்துருச்சு, எனக்கு வலிக்குதுன்னு அந்த பையன் தான் சொல்கிறான். அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரவா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு அப்படியே கிளம்புறீங்க. அவன் டக்குன்னு உங்கள் ஹுட்டியை பிடிச்சிட்றான். அப்படியே ஹுட்டியை பிடிச்சி உங்களை திருப்புறான். உங்களுக்கு வந்து
ஐயையோ! என்னதான் பிரச்சனை இவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. பல்ல காட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஹீ 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 போதுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சு காட்டுறீங்க. அவனுக்கு டென்ஷன் ஆகுது. பல்ல காட்டுன்னு சொன்னது சிரிச்சு காட்ட சொல்லலை. உன் வாயை திறந்து காட்டு. உனக்கு என்னென்ன பூச்சிப்பல் இருக்குது, எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணும் அப்படின்னு டென்ஷனில் கத்துறான். நீங்கள் அப்படியே அப்படின்னு லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் அப்படியே டார்ச்லாம் அடித்து பார்க்குறான், செக் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு வந்து ஒழுக்கமாக சரியாக தெரியல. ஸோ இங்கே கொஞ்சம் படு. என்னது டாக்டர், என்னாலாம் படுக்க முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து ஒரே முறை தான். நீங்கள் பொறுமையாக அப்படியே படுக்கிறீங்க. உங்களுக்கு நர்வஸில் ஹார்ட் பீட்டில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணி அப்படியே போட்டு பிணைஞ்சிட்ருக்கீங்க. இப்போ அவன் அதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு உங்கள்கிட்ட க்ளோஸராக வரான். வந்து உங்களோட மவுத்தை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் கண்ணை இறுக்கி மூடிட்டு சடனாக அவனோட கோட்லேயே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அவன் அதை அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறான். அவனுக்கு சிரிப்பு வருது. பட் அவன் வெளியில் அதை ஷோ பண்ணலை. அப்படியே அதை பார்த்துட்டு உங்களை பார்த்து அப்படியே உங்களோட பல்லில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் சடனாக கண்ணை முழிச்சு, டாக்டரே பண்ணி தான் ஆகணுமா? கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போது அவன் பல்லெல்லாம் பார்த்ததில் உங்களுக்கு 3 சொத்தைப்பல் இருந்திருக்கும். அதில் 2 வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. பட் வந்து 1 ரொம்ப டீப்பாக இருக்குது. அதை 1 க்ளீன் பண்ணணும். இல்லை அப்படியே விட்டுட்டோன்னா அந்த பூச்சிப்பல்லே எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதுங்காட்டி அவன் உங்ககிட்ட சொல்கிறான், இங்கே பாருமா, உனக்கு 3 சொத்தைப்பல் இருக்குது. அதில் 1 எடுக்கணும், இல்லைன்னா அதை க்ளீன் பண்ணணும். என்ன பண்ணுற? எடுத்தால் ரொம்ப வலிக்குமா? ரொம்ப வலிக்கும். அப்போ நீங்கள் சொத்தைப்பல்ல க்ளீன் பண்ணிவிடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊசியை வாங்குகிறான். உங்களுக்கு அப்படியே அள்ளு விடுது. டாக்டர் ஊசியெல்லாம் போடாமல் பண்ணுங்க. எந்த காலத்தில் இருக்க? கண்ணை மூடு. ஊசி வேண்டாம் அப்படின்னதும் அவனோட கையை எடுத்து உங்களோட கண்ணை அப்படியே மறைச்சிட்டு உங்களுக்கு அந்த ஜாலைன் கிட்ட ஊசி போடுறான். ஏன்னா அங்கே போட்டால் மரமரப்பாக இருக்கும், அதுங்காட்டி வலி தெரியாது. தென் வந்துட்டு அவன் அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் வலிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கோட்டை தானே இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருப்பீங்க. இப்போ அவனோட ஹிப்போடு சேர்த்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் அவன் அதை கண்டுக்காமல் ஸ்டில் உங்களுக்கு பல்ல க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பயத்தில் அதை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவன் அதை க்ளீன்லாம் பண்ணி முடித்ததுமே உங்களை நார்மல் பொசிஷனுக்கு உட்கார வச்சுட்டு, நர்ஸ்கிட்ட வெளியில் இருக்க அவங்க ஃபேமிலியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜாக்கும் உள்ளே வராங்க. இவங்களுக்கு நீங்கள் யார்? இவங்க என்னோட அக்கா டாக்டர். அப்படியா? உங்கள் அக்காவுக்கு 3 சொத்தைப்பல் இருக்குது. அதில் 1 டீப்பாக இருந்துச்சு. அதை நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். ஆனால் அதை நீங்கள் வாரம் வாரம் வந்து க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னும் 2 பூச்சிப்பல் இருக்குது. அதை நீங்கள் இப்போ கண்டுக்காமல் விட்டிங்கன்னா உங்கள் அக்காவோட பிரெயினுக்கு போகிற நரம்பும் காதுக்கு போகிற நரம்பும் கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன வேணால் நடக்கலாம். அதுங்காட்டி நீங்கள் வாரம் வாரம் வந்து செக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டாக்டரு, நான் நல்லா தான் இருக்கேன். பார்த்ததுலே தெரிஞ்சே நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு. அப்புறம் என்ன டாக்டர், நான் நெக்ஸ்ட் வீக் வர வேணாம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவன் உங்களை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு, ஜாக்சன், உங்கள் அக்கா அடுத்த வாரம் வந்து தான் ஆகணும். உங்கள் அக்காவுக்கு 3 சொத்தைப்பல்ல 1 தான் க்ளீன் பண்ணியிருக்கு. இன்னும் 2 க்ளீன் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாமல் உங்கள் அக்கா சாப்பிட்ற சாப்பாடெலாம் போய் பல்ல மாட்டுச்சுனாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த பல்லை சரி பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கூட்டிகிட்டு வாங்க. நான் அதுக்கேற்ற பெயின் கில்லர்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உட்காந்து ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதிட்டுருக்கான். நீங்கள் அப்போது, டாக்டர் உங்கள் நேம் என்ன? கிம். கிம்மா? ஃபுல் நேம் என்ன? கிம் தயாங். கிம் தயாங். நல்லா தான் இருக்கே. பார்க்கவும் அழகாக தான் இருக்கான். என்ன சிடுமூஞ்சியாக இருக்கான். நம்மளுக்கும் இவனுக்கும் செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து நீங்களும் உங்கள் தம்பியும் டாக்டர் ஃப்ரீயெல்லாம்
பே பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு ஈவினிங் டைம் போல் அவன் வந்து உங்களோட சொந்த வீட்டுக்கு கிளம்புறான். அதாவது இப்போ நீங்கள் காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க சியோலில். உங்களோட வீடு எங்கே இருக்கும்னா டேகுவில் இருக்கும். ஸோ அதுங்காட்டி இப்போ அவன் டேகுவுக்கு போகிறான். இப்போ நீங்களும் அவனை வழி அமுச்சு விட்டுட்டு வீட்டுக்கு வந்து அப்பாடா அப்படின்னு படுக்கிறீங்க. உங்களுக்கு இன்றைக்கி நடந்தது எல்லாமே அப்படியே ஒரு ரீகால் ஆன மாதிரி மைண்டில் வந்து வந்து போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக உங்கள் வீட்டில் பார்த்தா உங்கள் அம்மா வந்துட்டு யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க பரபரப்பா. ஹே இருங்கடி, கெட் டுகெதர் தானே, வந்துடுறேன், 6 o'clock ஆரம்பிச்சிருமா. ஐயோ இங்கேயே 5:30 ஆச்சே. சரி நான் அங்கேருந்து வரதுக்கு ஒரு 20 minutes தான் ஆகும், எப்படியும் நான் வந்துடுவேன், எனக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக அவங்க அம்மா அந்த இடத்தையும் ரீச் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆன்ட்டி கொஞ்சம் லேட்டாக உள்ளே வராங்க. உங்கள் அம்மா, மிஸ்ஸஸ் கிம் ஏன்டி இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு போய் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அவங்க கூட காசிப்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணதுமே, எனக்கு ஒரு பையன் உனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சோம். ஆனால் என்ன பண்ணுறது மிஸ்ஸஸ் கிம், உங்களுக்கு தான் பொண்ணு இல்லையே. அதுக்கு என்ன இப்போது, உனக்கு பொண்ணு இருக்கா? எனக்கு பொண்ணு இருக்கா, பேரு வாயன். அப்படியா, எனக்கும் ஒரு பையன் இருக்கான், கிம் தேயாங். பார்க்க சிங்கக்குட்டி மாதிரி இருப்பான். என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஆனால் நம்ம பசங்களுக்கு ஒத்து போகணுமே. அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. உன் பிள்ளை எங்கே இருக்கா? என் பிள்ளை சியோலில் படிச்சுட்ருக்கா, 3rd year. அப்படியா, என் பையனும் சியோலில் தான் டென்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறான். என் பிள்ளை மட்டும் என்ன சும்மாவா, அழகில் தேவதை மாதிரி இருப்பா. ஆனால் என்ன, இப்போ நாங்கள் அவளை சியோலில் கொண்டு போய் படிக்க விட்டதுலேருந்து அவளுக்கு கொஞ்சம் ட்ராவல் தான் செட் ஆக மாட்டேங்குது. ஏன் மிஸ்ஸஸ் பார்க், அவளை நீங்கள் டாமில் போடலாம்ல. டாமில் தான் வச்சுருந்தோம் கொஞ்ச நாளைக்கு, ஆனால் அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் பத்தலை அவளுக்கு. ஸோ அதுங்காட்டி ரூம்லாம் தேடி பார்த்ததில் சியோல் யூனிவர்சிட்டிலேருந்து ரொம்ப தூரமாக தான் அவளுக்கு வீடு கிடச்சிது. ஸோ இப்போ அங்கே தான் ஸ்டே பண்ணுறா. ஆனால் அந்த டைமிங் அவளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. என்ன, சியோல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாளா? ஆமாம். என் பையனோட வீடும் சியோல் யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இப்போ அவன் அங்கே ஸ்டே பண்ணுறதில்ல. ஏன்னா அவனோட ஹாஸ்பிட்டல்லே அவனுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. இப்போலாம் மோஸ்ட்டாக நிறையா பேர் டென்டிஸ்ட்னு வராங்க. அதுவும் இல்லாமல் என் பையன் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கங்காட்டி அவன்கிட்ட தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறங்காட்டி ஹாஸ்பிட்டலில் விட மாட்டுறாங்க. அதுங்காட்டி அவன் அங்கேயே ஸ்டே பண்ணுறான். உன் பிள்ளைய வேணா ஏன் அவனோட வீட்டில் ஸ்டே பண்ண சொல்லக்கூடாது? அதெல்லாம் நல்லா இருக்குமாடி, அது எப்படி 2 பேர்? இல்லை, என் பையன் என்னைக்காவது தான் வருவான், நான் வேணால் சொல்லிடுறேன் வர வேணான்னு. அதெல்லாம் வேணாம், என் பிள்ளைக்காக உன் பிள்ளைய கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. என்ன சொல்கிற, அவள் இனிமேல் என் மருமக. என்னடி பேசுகிற? இல்லை, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நம்ம சின்ன வயசுலேருந்து பேசினது தான். இனிமேல் உன் பிள்ளை என்னோட மருமக, என் பையன் உன்னோட மருமகன். ஓகே தானே உனக்கு இது? ஓகே தாண்டி. அப்போ இது அந்த வீட்டோட ஸ்பேர் கீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டு சாவி எடுத்து கொடுக்குறாங்க. என்னடி பண்ணுற? ஏன் இதில் உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இல்லை, ஆனால் 2 பேருக்கும் கேரக்டர் செட் ஆகணும் இல்லடி, அதே மாதிரி லுக் வைஸும். இப்போ என்ன, என் பையனோட ஃபோட்டோ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ காட்டுறாங்க. இதுதான் என் பையன், பேர் கிம் தயாங். அழகாக இருக்கானா? உன் பிள்ளைக்கு செட் ஆவானா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்கான் தயாங். அதனால அவங்களும் ஓகே தான். ஒரு வேளை உன் பையனுக்கு என் பிள்ளைய பிடிக்கலனா, அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கேட்பான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் டாப்பிக்லாம் பேசி ஜாலியாக சிரிச்சிட்ருக்காங்க. அப்படியே ஒரு 2 days கழிச்சு உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா, என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் சும்மா இப்போ தான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், உன் நினப்பு வந்துச்சு, எப்படி இருக்குன்னு வேறு தெரியல, அதான் கால் பண்ணேன். நீ என்ன பண்ணுற? நானாம்மா, நான் இப்போ தான் லைப்ரரியிலேருந்து வெளில வரேன், இன்னும் வீட்டுக்கு போகணும். அட பாவி, மணி இப்போவே 11 ஆச்சு, நீ வீட்டுக்கு போக 1 hour ஆகும். 12 மணிக்கு தான் போவியா? இல்லைம்மா தெரியல, பஸ்ஸு வேறு கிடைக்கணும், பஸ் கிடைச்சா தான் என்னால் வீட்டுக்கு போக முடியும். வயன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? என்னம்மா?
உங்கள் யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் என்னோடய ஃப்ரெண்டோட பையனோட வீடு இருக்குது. நீ ஏன் அங்கே ஸ்டே பண்ணக்கூடாது? அம்மா, என்ன பேசுகிறீங்க? என்னை போய் ஒரு பையன் கூட ஸ்டே பண்ண சொல்கிறீங்க? இல்லை ஒயன், அவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அவனோட கிளினிக்லேயே இருந்துப்பானாமா. ஒய் நாட்? நீ அங்கே ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லடி, அவன்தான் உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். ஆ, என்னம்மா எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் நீங்களும் எல்லாம் முடிவு எடுத்துட்ருக்கீங்க? ஏன் இத்தனை வயசாகுது, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க துப்பு இல்லை? நீ பேசுகிறியா? அது மட்டும் இல்லை, உன்னை இங்கேருந்து அங்கே படிக்க வச்சுட்டு நானும் உங்கள் அப்பனும் வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்ருக்கோம். ஒழுக்கமாக நான் சொல்கிறத பண்ணுவோயன் அப்படின்னு சொல்லிட்டு கால் வச்சுட்டாங்க. ஒரு 2 days கழித்து உங்களுக்கு ஸ்பேர் கீ கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இருக்க வீட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கே போய் ஷிஃப்ட் ஆகுறீங்க. உங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. 1க்கு 2 பெட்ரூம் இருக்குது. அதில் ரொம்ப அழகான வியூவோட ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க ஸ்டே பண்ணுறக்கு. அங்கே உங்களோட பொருள்லாம் வச்சாச்சு. நீங்கள் வந்ததுமே அங்கங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிட்டு ஜாலியாக இருக்கீங்க அந்த வீட்டில் ஒரு 2 days. அதே ஆல்டர்னேட்டிவாக டே சைட் பார்த்தா, டேவோட கிளினிக்கு வந்து ஆள்லாம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு அவன் ஒர்க்கர்ஸ் எடுக்கிறான். எடுத்துகிட்டு அவங்களுக்கெல்லாம் டாம் கொடுக்கவும் அவனுக்கு டாம் பத்தலை. அங்கே அவனுக்கு ஸ்டே பண்ண இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து சரி நானே எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். பார்த்தா அவன் கதவை திறக்கவும் ஹம்மிங் சவுண்ட் அவனுக்கு கேட்குது. ஸோ அவன் பயந்துட்டே அப்படியே அவன் கையில் ஒரு ப்ரூம் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு உள்ளே வரான். பார்த்தா யாரோ நின்று கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கிட்டக்க போய் அவங்கள திருப்பி அப்படியே ப்ரூம் ஸ்டிக்கை தூக்குறான். டாக்டர் கிம், ஒயன், நீ எங்கே? உங்கள் அம்மா தான் என்னை இங்கே ஸ்டே பண்ண சொல்லி கீயெல்லாம் கொடுத்தாங்க. எது? எங்கள் அம்மா கொடுத்தா நீ வந்துடுவியா? அப்புறம் வராமல் இருக்க சொல்கிறீங்களா? எங்கள் அம்மா எனக்கு ரெண்ட் பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாரு ஒயன், தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளில போ. எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்காது. இங்கே பாரு, உனக்கு பிடிக்கலன்னா நீ வெளில போ. எது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு தேவை கண்டாலே பத்துக்கிட்டு வருது. அவனுக்கும் அப்படி தான். 2 பேரும் செம்ம சண்டை. எப்படின்னா, நீங்கள் வந்து தனியாக குக் பண்ணிப்பீங்க, அவன் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தால் அவன் குக் பண்ணி சாப்பிட்றது. ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க, ஆனால் பாத்ரூமுக்கு சண்டை வரும். ஒரே பாத்ரூம் தான் இருக்குது. 2 பேரும் யார் ஃபஸ்ட்டு குளிக்கிறது? ஏன்னா உங்கள் 2 பேருக்குமே ஒரே டைமிங்கில் தான் வெளில போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுங்காட்டி வேணுக்குன்னு நீங்கள் குளிக்கிற டைம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் அவன் போய் குளிப்பான். உங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஏன்னா இப்போலாம் அவன் பண்ணால் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கும் செம்ம சண்டை. முடியை பிடிச்சிக்காதது ஒன்று தான் குறை. நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் சார்ஜர் இல்லைன்னு சொல்லிட்டு டேவோட லேப்டாப் இருக்குது, அதை எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ டே வந்து பார்த்ததுமே, ஒயன் எதுக்கு என் லேப்டாப்பை தொடுற? என்னோடய லேப்டாப்பில் சார்ஜர் இல்லை, அதனால தான் ஒன்று எடுத்தேன். இங்கே பாரு, எந்தெல்லாம் எடுக்கிற வேலை வச்சுக்காத, வச்சுட்டு போடி. நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. இந்த நெக்ஸ்ட் டே நீங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கீங்க போல். ஸோ டே தான் அவனோட ஒர்க்குக்கு போயிட்டான். அவன் கிளினிக்கெலாம் முடிச்சுட்டு நைட் லேட்டாக வரான். நீங்கள் அவன் வந்து கதவை திறக்கும்போது நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க. அவன் ஃபுல்லாக கதவை திறந்து முடிக்கிறான். அவன் மேலே ஒரு பக்கெட் வாளி தண்ணி அப்படியே ஊற்றுது. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, கதவுக்கு மேலே அதை செட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் கிட்ட வரோம். நீங்கள் அப்படியே குடுன்னு ஓடி உங்கள் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறீங்க. இப்படி தான் ஏட்டிக்கு போட்டியா உங்களுக்கும் டேக்கும் டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 2 days ஆஃப்டர் டே வீட்டுக்கு வரான். நீங்கள் வீட்டில் எல்லா பொருளையும் அப்படியே தாறுமாற கீழே தள்ளி விட்டு எல்லாம் சேட்டை பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு பிடிக்காத, அவன் கத்துவான். பட் இந்த டைம் அதை கண்டிக்காமல் அப்படியே நடந்து போகிறான். ரொம்ப டயர்டாக இருக்கான் போல். கதவை திறந்துட்டு அவன் போய் அப்படியே பெட்டில் படுத்துட்டான். இப்போது உங்களுக்கு என்னாச்சு? அவனுக்கு ஏன் போய் ரூமில் படுக்கிறான்? இதெல்லாம் பார்த்தா கத்துவானே அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதை கேர் பண்ணிக்காமல் நீங்கள் உங்களுக்கு குக் பண்ணி சாப்பிட்டு போகிறீங்க. பட் ஸ்டில் அவனுக்கு அந்த ரூம்லேருந்து வெளியில் வரல. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் இருந்தாலும் அதை கேர் பண்ணிக்காமல் போய் படுத்துட்டீங்க. ஐயோ, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில. சாப்பிட்டானா இல்லையா? சாப்பிட்ருப்பான், ஆனால் எதுக்கு இன்னும் வெளில வரல? நான் வீட்டை அவ்வளோ குப்பை பண்ணி வச்சுருந்தேன். வந்து திட்டுவான், ஆனால் இப்போ படுத்துட்டான். என்னன்னு போய் பார்க்கலாமா? சீச்சி,
வேண்டாம், அவனுக்கு நம்ம எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. பட் நீங்கள் எழுந்து போய் அவன் கதவை நாக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. பார்த்தா அவன் சுருண்டு படுத்து கிடக்கான். என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட ஃபோர்ஹெட்டில் கை வைக்கிறீங்க. பார்த்தா ஹை டெம்பரேச்சராக இருக்குது. ஸோ நீங்கள் உடனே ஒரு கிளாத் எடுத்து அதை தண்ணியில் வெட் பண்ணி அவனோட ஃபோர்ஹெட்டில் வைக்கிறீங்க. இன்னொரு கிளாத் எடுத்து அவனோட பாடி ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் தொடச்சி விடுறீங்க. அவனுக்கு இன்னமுமே அந்த ஃபீவர் டெம்பர் குறையவே இல்லை. ஸோ நீங்கள் உடனே குக் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சன் போகிறீங்க. பட் உங்களுக்கு இந்த எப்படி சொல்கிறது, ஃபீவர் வந்தவங்களுக்குலாம் என்ன கொடுக்கணும் அதெல்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் உடனே உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. அவங்க சொல்கிறபடி நீங்கள் செஞ்சு இப்போ டேக்கு கொண்டு போகிறீங்க. அது ஒரு கஞ்சி தென் சூப்பும் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு டேவை எழுப்புறீங்க. தயாங் தயாங் எந்திரி அப்படின்னு. பட் அவன் எந்திரிக்கலை. ஸோ நீங்கள் ஒரு நீயை அந்த பெட்டில் வச்சு அப்படியே அவனை ஹக் பண்ண மாதிரி தூக்கி உட்கார வைக்கிறீங்க. அப்படின்னு ஒரே ஒரு சவுண்ட் அவன்கிட்ட இருந்து நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு, சரி நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஊதி அந்த கஞ்சியெல்லாம் கொடுக்குறீங்க. அவனால் சாப்பிட முடியல. பட் நீங்கள் உருட்டி மிரட்டி அவனை சாப்பிட வச்சுட்டீங்க. இப்போது டேப்லெட் வேணும். பட் உங்கள் வீட்டில் இல்லை, நீங்கள் தேடி பார்த்துட்டீங்க. நீங்கள் வாங்கலான்னு போகிறீங்க. பட்டே உங்களோட கையை பிடிச்சி ஆண்டாம் இங்கே வா அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணதுமே நீங்கள் அப்படியே அவனோட ஹேரை கோதி விட்டுட்ருக்கீங்க. அப்படியே அவன் படுத்துடுறான். உங்களையும் சேர்த்து படுக்க வச்சுக்கிறான். 2 பேருமே படுத்தாச்சு. இப்போ அவன் நல்லா உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறான். உங்களுக்கு தான் இங்கே தூக்கமே வரல. என்ன பண்ணலாம்? இப்போ இவனோட கையை எடுத்து விட்டு நம்ம ரூமுக்கு ஓடிடலாமா? இல்லை வேண்டாம், என்னதான் இருந்தாலும் ஃபீவர் அடிக்குது, நம்ம எப்படி இருந்தாலும் மானிட்டர் பண்ண ரூமுக்கு வந்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களும் ஹக் பண்ணி தூங்கலான்னு போகிறீங்க. அப்போ நீங்கள் ஒன்று நோட் பண்ணுறீங்க. பார்த்தா ஏசியை ஹையில் வச்சுட்டு தூங்கிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஏசியை ஆஃப் பண்ணுறீங்க. ஆனாலும் அவனுக்கு அந்த ஃபீவரிஷ்ன்றது சுத்தமாக குறையலை. தென் நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. அவனுக்கு நேற்று எப்படி இருந்துச்சோ அதோட கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து அவனுக்காக டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. இந்த டைமும் அவனுக்கு நல்லா சமைச்சு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு நீங்கள் போகிறீங்க, வெளில போகிறீங்க. அவன் வெளிலையே உங்களை விடலை. அகெயின் ஹக் பண்ணி படுத்துக்கிறான். நீங்களும் கொஞ்ச நேரம் ஹக் பண்ணி அவனை தூங்க வச்சுட்டு வெளில உட்காந்து அவங்களோட ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. தென் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் போய் அவனை செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அவனை கண்டுக்கவே இல்லை. அவனுக்கு குக் பண்ணி வைக்கிறீங்க, அவனுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவ்வளோதான். ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்கள் அவன் ரூம் போய் இப்போ அவன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் போகலை. ரொம்ப நேரம் கழித்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி போய் அவனை செக் பண்ணலான்னு போகிறீங்க. அவன் கோவத்தில் உட்காந்துருக்கான். என்னாச்சு? ஃபீவர் எப்படி இருக்கு? தொடாத, கிட்ட வராது, போ. டேய், நான் தாண்டா உன்னை பார்த்துக்கிட்டேன் 2 நாளாக. பரவாயில்ல, நீ ஏன் இவ்வளோ நேரம் வரல? எனக்கு ஃபீவர் குறைஞ்சிச்சுன்னா நீ செக் பண்ண மாட்டியா? அது இல்லட்டே, நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன். ஓ, ஒர்க்கில் இருந்தால் என்னை கண்டுக்க மாட்டேன், என்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அவனோட வாயை உங்கள் கையை வச்சு பிடிச்சிட்டிங்க. நான் செக் பண்ணிட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை செக் பண்ணுறீங்க. இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ நீங்கள் ஓகே, இப்போ உனக்கு ஃபீவர் நேற்று மாதிரி இல்லை, நான் போகிறேன் என் ரூமுக்கு அப்படின்னதும் அவங்க கையை பிடிச்சி போகாத, ஒருவேளை எனக்கு நடுராத்தில் ஃபீவர் வந்துருச்சுன்னா அதெல்லாம் நான் அப்பப்போ பார்த்துக்கிறேன், கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் டேக்கு அவங்க பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. அவன் ஃபுல்லாக அவங்க பாட்டி கூட தான் வளர்ந்துருப்பான். பட் அவங்க பாட்டி இப்போ இல்லை. அப்படியே அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி, இப்படி தானே என் பாட்டி என்னை பார்த்துருந்துப்பாங்க, நான் அதெல்லாம் ஏன் வெறுத்தேனே எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இப்போ வேணும்னு தோணுது. ஒரு பொருள் இல்லாத போது தான் அதோட அருமை புரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனால் அங்கே தனியாக இருக்கவே முடியல. உங்கள் ரூமுக்கு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஃபீவர் தான் ஹை ஆகிடுச்சு, அதனால தான் இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் திரும்பி படுக்கிறீங்க. அவனோட டியர்ஸ் உங்களோட அந்த ஆர்ம்ஸில் விழுகுது. ஸோ நீங்கள் எதுவுமே பேசலை. அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணி பேட் பண்ணிட்டே எல்லாம் சரியாயிடும்,
அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான், அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறான். இப்படியே தான் உங்களுக்கு டேஸ் போகுது. இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை. நீங்கள் சீக்கிரம் போகணுன்றதுக்காக முன்னாடி போய் குளிக்கிறது, அவன் சாப்பிட்ணுன்றதுக்காக நீங்கள் அவனுக்கும் சேர்த்து குக் பண்ணி வச்சுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஷேரிங்கு. நீங்கள் குக் பண்ணால் அவன் உங்களுக்கு டிஷ்வாஷ் பண்ணி வைக்கிறது, அவன் டிஷ்வாஷ் பண்ணிட்டான்னா நீங்கள் க்ளீன்லாம் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஸஸும் போகுது. லைக் இன்னும் சொல்லணுன்னா, அவன் வீட்டுக்கு வந்துட்டா அவன் கையில் இருக்க பொருளை நீங்கள் வாங்கி கொண்டு வர்றது, உங்களுக்கு தலை வலிக்குதுன்னா அவன் மசாஜ் பண்ணி விடுறதுன்னு 2 பேரும் சொல்லிக்காமலேயே எல்லாமே ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்படியே தான் டேஸஸும் போயிட்டுருக்கும். உங்களுக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன, உங்கள் ஃபைனல் இயர் முடிய போகுது. இந்த ஃபைனல் இயர் வரைக்கும் தான் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஒன் ஃபைன் டே இப்போ டேவோட கிளினிக்கில் ஒரு ஃபங்க்ஷன். என்னென்னா, அவனோட கிளினிக்கை கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கான். அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கான். உங்களையும் இன்வைட் பண்ணியிருக்கான். உங்கள் அப்பா அம்மா, அவனோட அப்பா அம்மா எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்ருக்கீங்க. அவனுக்கு டை கட்ட தெரில, ஏதோ தூக்கு கயிறு போடுற மாதிரி முடிச்சா போட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே அதை வாங்கிட்டு கொடு, நான் கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி கட்டுறீங்க. அவனோட கை ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஹிப்புக்கு போய் ஹோல்ட் பண்ணிக்குது. நீங்கள் அழகாக அப்படியே அவனோட ஷோல்டர்ஸ்லாம் பிடிச்ச மாதிரி பொறுமையாக அவனுக்கு கட்டி விட்டுட்ருக்கீங்க. ஸோ இதுதான் நல்ல சான்ஸுன்னு. வயன், நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. பட் நீங்கள் 2 பேரும் இங்கே பேசிகிட்ருக்கீங்க. என்ன பேசணும்? அதுவா, இப்போ உனக்கு 3rd இயர் முடிய போகுது. நீ என்னை விட்டு போயிடுவ. எனக்கு அது வேண்டாம். தோ இப்படியே இவ்வளோ நெருக்கமா, இல்லை இதோட நெருக்கமா நம்ம இருக்கணும். இட்ஸ் மீன்ஸ் நீ என் கூடவே லைஃப் லாங் இருக்கணும். ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கே தெரியும் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், பட் நீ பெருசாக கண்டுக்கல. என்னைக்கு? அதான் எனக்கு ஃபீவர் அந்த நெக்ஸ்ட் டே அப்படின்னதும் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. என்ன இருந்திருக்கோன்னா, நீங்கள் டேக்கு ஃபுட் கொடுக்கறதுக்காக போயிருந்திருப்பீங்க. ஃபுட்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அவனை எழுப்பலான்னு போகும்போது அப்படியே அவன் மேலே நீங்கள் புத்துன்னு விழுந்துடுறீங்க. பட் அவன் உங்களோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி, வயன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னதும் 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட். அவன் எதுவும் சும்மா அவங்கள டீஸ் பண்ணுறக்காக சொல்கிறான்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு நீங்கள் உங்கள் ரூம்க்கு ஓடி இருந்திருப்பீங்க. இதை இப்போ அவன் மென்ஷன் பண்ணுறான். நான் சேடாக இருந்தாலும் நீ என்னை நிறைய டைம் சிரிக்க வச்சுருக்க. அதே என்னால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு டியர்ஸ் வந்தால் உன்னை ஹக் பண்ணி படுத்துப்பேன். அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு ரூமுக்கு தான் வருவேன். எனக்கு உன் கூட தான் என் லைஃப்பை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிறீங்க. ஸோ அவன் உங்களை கண்ணை பார்த்து, வயன் வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அடுத்த நிமிஷமே ஓகே. என்ன சொன்ன? ஓகேவா? ஐயோ, நம்ம என்னடி சொல்லி வச்சுருக்கோம். அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு அது ஓகே தான். நீங்கள் அவனை பார்த்து அப்படியே சிரிக்கிறீங்க. அவங்க 2 கன்னத்தையும் பிடிச்சி அப்படின்னு ரொம்ப மைல்டாக உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு சவுண்ட், தேங்கா உன்னை நான் இப்படி தான் வளர்த்துனேண்ணா, வயன் என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இப்போ தான் நீங்கள் 2 பேரும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் ஓன் வேர்ல்டில் இருந்திருப்பீங்க. அப்படியே திரும்பி பார்த்தா உங்கள் அப்பா அம்மா, அப்பா அம்மா அண்ட் உங்கள் தம்பி எல்லோரும் நின்று வாயை பொழுந்து பார்க்குறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு அப்படியே ஷாக்கு. ஸ்டில் அவன் உங்களோட ஹிப்பை பிடிச்சிருக்கான். நீங்கள் அவனோட ஷோல்டர்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணி நிற்கிறீங்க. இப்போ டேவோட காதை பிடிச்சி திருவுறாங்க. அம்மா 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 காதை விடுமா. டேய், என்னடா பண்ணி வச்சுருக்க? அந்த பிள்ளை ரூம்க்கெல்லாம் போயிருக்க? அம்மா, நான் நீ நினைக்கிறது இல்லைம்மா. இது உனக்கு இன்னும் 2 டேஸில் நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அம்மா ப்ளீஸ்மா, ஃபஸ்ட்டு காதை விடுமா. ஏம்மா எவ்வளோ அவசரம்? நீங்கள் அவசரப்பட்டனால தான் எல்லாமே இப்போ அவசரம். ஐயோ அம்மா, காதை விடுமோ அப்படின்னு சொல்லி அவன் போராடிட்டுருக்கான். இங்கே உங்கள் அம்மா அடி
சண்டால சிரிக்கி உன்னை இதுக்காடி நான் பெற்று வளர்த்திருக்கேன், இப்படி போய் ப்ரெக்னென்ட் ஆகி வந்து நின்ட்டேன்னா என்னடி பண்ணுவேன்? ஐயோ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எப்படி என் சொந்தக்காரங்க மூஞ்சிலெல்லாம் முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்லேயே அடி அடின்னு அடிக்கிறாங்க. அம்மா என்னம்மா லவ் பண்ணாலும் குத்தோன்ற, இல்லைனாலும் குத்தோன்ற, அடி பாவி, அதுக்கு முன்னாடி இப்படி அவசரப்பட்டுறதா? அம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா. இல்லை நான் நம்ப மாட்டேன். இங்கே பாருங்கள் சம்மந்தி, இவங்களுக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு 2 டேஸில் மேரேஜும் பண்ணி வச்சுட்டாங்க. நான் கூட எவ்வளவோ மெமரிஸ் க்ரியேட் பண்ணோம், நிறைய ஊர் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு என்னென்னமோ நினச்சிட்டேன். ஆனால் பாரு நம்ம தலைவிதி அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் 2 பேரும் இப்போ ஃபஸ்ட் நைட் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் சரி வாடி படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவனை ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. அவள் உங்கள் ஃபோர்ஹெட்லையே இன்றைக்கெலாம் எதுவும் வேண்டாம், கண்ணை மூடி தூங்கு அப்படின்னு சொல்லி உங்களை பேட் பண்ணி தூங்க வச்சுட்டு 2 பேருமே தூங்குறீங்க. இப்படி தான் உங்களுக்கு டேஸ் போயிருக்கும். அப்படியே ஒரு 6 மந்த் போகுது. நீங்கள் காலேஜ் ஃபுல்லாகவுமே முடிச்சிட்டிங்க. அப்படியே டேஸஸ் போயிட்டே இருக்குது. இப்போது ஒரு 1.5 இயர்ஸும் போயிடுச்சு. அவங்க கூட நீங்கள் நிறையா மெமரிஸ் சேர்த்து வச்சுருக்கீங்க. மலையில் டான்ஸ் ஆடுறது, 12 o'clock மேலே பைக் ரைட் போகிறது, நைட்டில் பிரியாணி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ எல்லாமே அவங்க கூட செஞ்சுட்டு ஜாலியாக இருக்குது உங்களுக்கு லைஃபு. நீங்களும் அவனும் இன்னும் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணல. பட் நீங்கள் 2 பேருமே போத் ஆர் ரொம்ப ரொமான்டிக் கப்புள்ஸ்னு சொல்லலாம். அவ்வளோ இருக்கும். பட் வந்து இன்னும் உங்கள் கூட லைஃப் வந்து பிகின் பண்ணலை. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் தாங்குவீங்களான்னு அவனுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு பார்க்கில் உட்காந்து எல்லா பேபிஸையும் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அம்மாங்கெல்லாம் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. ஸோ நவ் யூ வாண்ட் டு பேபி. அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி கிரேவிங்ஸாகவே இருக்குது. நம்மளையும் ஒரு பிள்ளை அம்மான்னு சொல்லிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பார்க்குக்கு வரான். வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்ததும் நீங்கள் அவனோட ஹார்ம்ஸை அப்படியே அழகாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட்டை அவனோட ஷோல்டரில் வச்சுட்டு எனக்கும் பேபிஸ் வேணும். என்ன சொல்கிற? எனக்கும் பேபிஸ் வேணும்ட்டே. உன்னால் பல்லு வலியே தாங்க முடியாது, இதில் எங்கே நீ டெலிவரி பெயின்லாம் தாங்க போகிற? வேண்டாம், அமைதியாரு. இல்லட்டே, நான் அதெல்லாம் பார்த்துப்பேன், எனக்கு வேணும். சொன்னால் கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சு. பட் நீங்கள் அதுக்கப்புறம் அவனை கேட்கவே இல்லை. தென் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியிலே உங்களுக்கு ஸ்வீட்ஸு கேக்லாம் வாங்கி தரான். நல்லா 2 பேரும் சாப்பிட்டு தான் வீட்டுக்கே போகிறீங்க. போன அடுத்த செகண்டே உங்களை அவன் டைட்டாக பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்படின்னு உங்களோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அது எங்கே போய் நிற்குதுன்னா பெட்டில். அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் போட்டு உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன பண்ணுற? என் பொண்டாட்டி கேட்டு நான் என்னைக்காம பண்ணாமல் இருந்திருக்கேனா? என்னால் அதை பேர் பண்ணிக்க முடியாது. அதுவும் இல்லை, இவ்வளோ நாள் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயம். இப்போ நீ கேட்குற, நான் எதுக்கு வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா அப்படியே ஹிக்கி மார்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லாம் ப்ளஷ் ஆகுது. பட் அவன் உங்களோட ஹிப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து ஒரு வழியாக உங்களுக்கும் அவனுக்கும் அழகாக லைஃப் வந்து அங்கேயே பிகின் ஆகுது. நீங்கள் அவன் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. அவங்க கூட வெளில போகிறது, அவங்க கூட இருக்கிறதே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு வழியாக நீங்களும் ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க. அவன் உங்களை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறான். முன்னையாவது உங்களுக்கும் அவனுக்கும் ஏதாவது ஒரு சண்டை வரும். பட் இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் அடுத்த நிமிஷமே அது உங்கள் கையில் இருக்கும். அந்த அளவுக்கு அவன் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அவன் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து வேலைக்கு போகிறதே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுறான். பட் நீங்கள் தான் மிரட்டி உருட்டி எப்படியோ அவனை வேலைக்கு போக வைக்கிறீங்க. இப்போது உங்களுக்கு அப்படியே 8 months அப்படியே போயிருக்கும். இப்போ 9th month போயிட்டுருக்கு. வேலைக்கே போக மாட்டான். நீங்கள் அவனை மிரட்டி அனுப்பிச்சி வைக்கிறீங்க. இப்போ அவங்க அம்மா இப்படியே நீ பண்ணிகிட்டு இருந்தா எப்படி நீ நல்ல அப்பாவாக இருப்ப? உன் ஒய்ஃப் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால்ல, அவள் சொல்கிறபடி கேட்டு நட. அம்மா அதுக்குன்னு
அவள் 9 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நான் எப்படி அவளை தனியாக விட்டு போகிறது? தனியாவா? நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுங்காட்டி அவங்க அம்மா வந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அவன் வந்து வேலைக்கு போகிறான். இப்போ நீங்கள் சும்மாவே இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்லாம் ஏறி மேலே போய் கீழே இறங்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் மேலே போனதும் உங்களுக்கு டெலிவரி பெயின், ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. நீங்கள் அப்படியே ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ண போகிறீங்க. அந்த வலி தாங்காமல் உங்கள் கையெல்லாம் ஷிவர் ஆகுறதில்ல, ஃபோன் அப்படியே கீழே விழுந்துருது. ஸோ நீங்கள் ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே இறங்குறீங்க. உங்களால் இறங்க முடியாமல் ஸ்லிப்பாகி அப்படியே படிக்கட்டிலேருந்து உருண்டு கீழே விழுந்துடுறீங்க. உங்களால் முடியல, அம்மா வலிக்குது, முடியல, ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறீங்க. உங்கள் பனிக்கூடம் ஃபுல்லாகவுமே உடஞ்சிருச்சு. நீங்கள் ஃபோனை தேடுறீங்க, பட் கிடைக்கல. உங்களுக்கு ஹோப்லெஸ்ஸாக அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. கரெக்டாக பார்த்தா உங்கள் மாமியார் உள்ளே வந்து, ஒயன் என்னம்மா ஆச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. இப்போது அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு சைன் கொண்டு வரோம்ல, அதாவது உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன ஆனாலும் அந்த ஹாஸ்பிட்டல் பொறுப்பு இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சைன் போடணும்ல. அப்போ வந்து அம்மா கிட்ட, இவங்க ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்க? ஐயோ வேலைக்கு போயிருக்கான், தயவு செஞ்சு அவங்கள கூப்பிடுங்க, குழந்தைக்கு தொப்புள் கொடி சுற்றுன மாதிரி இருக்குது, ஸோ ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்துடும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி திக்காக இருக்குது. ஏன்னா சுகப்பிரசவன்றது கொஞ்சம் ஓகே, ஆனால் டெலிவரிக்கு சர்ஜரின்றதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தானே, ஷீ செக்ஷன். ஸோ அவங்க ரொம்ப பயந்துட்டு, இருங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு டேக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே அப்படியே டேவோட சைடு பார்த்தா அவனுக்கு அங்கே போகவே மனசு இல்லாமல் தான் போயிருப்பான். அவனுக்கு அங்கே உட்காந்து ஒழுக்கமாக வேலையே செய்ய முடியல. ஃபுல்லாக உங்கள் தாட்டு தான். இப்போ எப்படி எந்த சீனில் இருந்துன்னா, கரெக்டாக நீங்கள் மேலே போய் டேக்கு கால் பண்ணலான்னு வந்திருப்பீங்களா, அப்போ இருந்து அவனுக்கு அப்படியே ஏதோ ஹார்ட் பீட்லாம் ரொம்ப லோவாக இருக்க மாதிரி இருக்குது. அவனாலே அதை ஃபீல் பண்ண முடியுது. ஓகே உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி வந்துட்டுருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கேன், அவளுக்கு சுத்தமாக முடியல, பனிக்கூட உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்கடா. அதுவும் இல்லாமல் குழந்தைக்கு ஏதோ தொப்புள் கொடி சுற்றிடுச்சு, 2 பேருக்கும் கொஞ்சம் ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அதே மாதிரி டே வர அந்த நேரத்தில் அவனோட குழந்த சத்தம், அழுகிற சத்தம் கேட்குது. அவன் அப்படியே நீல் டவுன் பண்ணி உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் ரொம்ப காதலிச்ச பொண்ணு வேணான்னு சொன்ன ஒரு விஷயத்த அவனுக்காக தந்திருக்கா. அதுவும் இல்லாமல் எவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேயும் அந்த குழந்தை உங்களோட சிரமத்தை குறைச்சி சுகப்பிரசவமாகவே வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே அவன் நினச்சி உட்காந்து அழுன்னு அழுகிறான். ஒரு வழியாக அந்த குழந்தைய அந்த ஒயிட்லாம் பண்ணிட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்கும்போது டேவோட அம்மா தான் வாங்குறாங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பா தென் வந்து உங்கள் தம்பி, டேவோட அப்பா எல்லாருமே வந்திருப்பாங்க. டேவை யாராலையுமே சமாதானப்படுத்த முடியல. கொஞ்ச நேரம் கழித்து உங்களை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அவன் ஃபுல்லாக உங்களை தான் பார்த்துட்டு உங்களுக்கு வேர்க்குதுன்னு சொல்லிட்டு காற்றை வீசிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஐயோ எவ்வளோ கஷ்டத்தை தாங்கினான்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே தான் பார்த்துட்டு உங்கள் கையெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அப்படியே ஐஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்ததுமே அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. வயன் அவ்வளோதான். ஒரு நிமிஷம் நீங்கள் அவனை பார்த்துட்டு அவனோட சீக்ஸை தொட்டு, குழந்தைய பார்த்தீங்களா? இல்லை. நீ? நானும் இல்லை அப்படின்னதுமே அவங்க அம்மா இப்போ தான் அந்த குழந்தைய கொண்டு வந்து அப்படியே உங்கள் மேலே வைக்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே ஆனந்தத்தில் கண்ணீர் வருது. அவன் அதை அப்படியே வெயிட் பண்ணி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த ஃபோர்ஹெட்லேயும் மொத்தம் கொடுக்குறான். இப்போது டேவோட அம்மா உங்கள் அம்மா அப்பா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இவ்வளோ பயந்து அழுகிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் யார் முன்னாடியும் அழுக மாட்டான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கள்ல அவன் எப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தான்னு.
அவனோட ஃபேமிலின்னு வரும்போது அவனுக்கு அது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் வளர்த்த பையனா இப்படி இருக்கான்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே டேக்கு இன்னமும் கண்ணீர் நிற்கவே இல்லை. நீங்கள் வைப் பண்ணி விடுறீங்க, பட் பொழக்கு பொழக்குன்னு அவன் கல்லேருந்து தண்ணியாக வருது. டே அப்படியே அந்த குழந்தைய பார்த்து, எங்கே பாருடி என்ன மாதிரியே இருக்குது. ஆ, உங்கள் புள்ள உங்களை மாதிரி இருக்காம பின்ன யார் மாதிரி இருக்கும்? இல்லை, ஓ மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆஹா, எனக்கு உங்களை மாதிரி தான் வேணும். நீங்கள் வீட்டில் இல்லாத நேரம் அவனை பார்த்தாலே உங்கள் ஞாபகம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ் உங்களோட பையனோட நேம் வியோன். இப்போது அவன் குடுன்னு ஓடி வந்து, அம்மா சாப்பாடு செஞ்சியா இல்லையா? நான் ஸ்கூல் போகணும், நீ எனக்கு சாக்கி வாங்கி தரேன்னு சொன்ன, நீ எதுவுமே வாங்கி தர மாட்டேன். டாடா அதுக்கு மேலே இருக்காரு. டேய், என்னடா இந்த வயசுல உங்கள் அப்பாவை திட்டுற? ஆமாம், திட்டாம என்ன பண்ணுறது? எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தரேன்னு சொன்னாது, ஆனால் அவர் பண்ணியே தர மாட்டாரு. சரி விடு. நீ என்னம்மா விட்டுங்கிற? நான் தான் போய் அங்கே மிச்சிக்கிட்ட திட்டு வாங்கணும், நீ திட்டு வாங்குறியா? அப்பா சாமி, பேசாமல் லீவ் போட்டுறியா? நான் லீவு போட்டில்ல, இன்றைக்கி ரயாவோட பர்த்டேவா, ஸோ அவள் எனக்கு சாக்கி தரேன்னு சொல்லியிருக்கா. டேய், சாக்லேட் சாப்பிட்டு பூச்சிப்பல் வந்துருச்சுன்னா உங்கள் அப்பா அவ்வளோதான்டா, என்னையும் சேர்த்து கொண்டு போடுவான். போம்மா, அந்த ஆளுக்கு நீ தான் பயப்படுற, நான் அல்ல அப்படின்னு சொல்கிறான். டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை துரத்துறீங்க. அவன் கிட்டுன்னு ஓடிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவனை அழகாக கையில் தூக்கி அப்படின்னு ஒரு முத்தம் கொடுக்குறீங்க. அம்மா பச்சிக்கிட்டு, சரி வா நான் அவனுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு நீங்கள் அவனுக்கு ஊட்டி விடுறீங்க. இப்போ அவன் ஃபோன் எடுத்து யாருக்கும் கால் பண்ணி, ஹலோ கனி, நீ எனக்கு ஹோம்ஒர்க் முடிச்சியா? சயின்ஸ் ஹோம்ஒர்க்கு? முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருந்து ஒரு சவுண்டு. ஸோ இவன், ஸோ ஓகே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்கில் நிற்கிறீங்க. அப்போ அடுத்தது, ஹலோ ரோச்சி, நீ என்னோடய இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? சரி, ரொம்ப நல்ல பிள்ளை, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறான். இந்த மாதிரி இன்னொரு 4-5 பிள்ளைங்க கிட்ட கால் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே ஷாக்கில் நிற்கிறீங்க. இது உங்களுக்கு எப்பயும் நடக்கிற ஒரு வழக்கம் தான். பட் இந்த ஐ லவ் யூ அதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு நிற்கிறீங்க. என்னம்மா பார்க்குற? எனக்கு பசிக்குது, நான் யார் கூட பேசினேன்? கேப்பன் கூட்டு தானே பேசினேன், நீ எனக்கு கூட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டாக வாங்குறான். இப்போ கரெக்டாக டே வரான். வந்துட்டு, டேய் இந்தாடா உன்னோட லாங்குவேஜ் ஹோம்ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், ஐ லவ் யூ டாடா, நீ தான் இந்த உலகத்துலேயே பெஸ்ட்டு, மம்மியெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். அதான் கேட்டனே, நீ உங்கள் அம்மா கூட நின்று கிச்சனில் பேசுகிறத அப்படின்னதும் அவன் சிரிச்சுட்டே, அதுவா, அது சும்மா டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹோம்ஒர்க்கை வாங்கி பேக்குள்ளே வச்சுக்கிறான். ஒரு வழியாக அவங்க 2 பேரையும் சாப்பிட வச்சு நீங்கள் அனுப்பிச்சி விடுறீங்க. இப்போ டேப் போகாமல், ஏ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்கள் ஹிப்போட கிராப் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்லேயே அப்படின்னு ஒரு முத்தம் கொடுத்து, போயிட்டு வரேன், பார்த்து போங்க அப்படின்னதும் உங்கள் பையன் அப்படியே குடுன்னு ஓடி வந்து, மம்மி அப்படின்னதும் நீங்கள் அப்படியே அவனை அழகாக தூக்கிக்கிறீங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்கள் ஹக்குக்குள்ளே உங்கள் பையன் உங்கள் 2 பேரையும் ஹக் பண்ணிட்டு இப்படி 3 பேர் நிற்கிறீங்க. அவங்க 2 பேர் கண்ணத்தையும் பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு ப்ளஷ் ஆகிட்டு, சரி பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறீங்க. அப்படியே வரும்போது உங்கள் பையன் என்னென்னமோ கேட்குறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்து தான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரான். கொஞ்சம் நேரம் கழித்து அவன் பார்க் போகிறான். பார்க் போயிட்டு நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரீங்க. வரும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான். மம்மி, இவ பேர் ஜுவி, இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஓகேடா மிஸ், இதோட நான் இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கிங்க. டாட்டா, பாய் பாய்.